வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே இன்றைக்கி டேட்டில் பென்ஷனருக்கும் சரி, ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களோட டேட்டா வந்து நீங்கள் சரியான முறையில் அப்டேட் பண்ணலை அப்படின்னாக்கா என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றியும், அதே போல் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் தவறான முறையில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். லைஃப் சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கோம். இது வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ஸ்பார்ஸ்லேருந்து அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜ் வரும்போதும் சரி, அதே போல் பென்ஷன் கிரெடிட் ஆகும்போதும் சரி, நம்ம வந்து இதை ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இதை ஞாபகப்படுத்துகிறோம். அப்படி இருந்துமே நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதிகப்படியான பேர் வந்து இங்கே தவறு பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிருக்கோ அவங்க. ஸோ இது வந்து முக்கியமாக ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆன பென்ஷனர் வந்து கவனமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இந்த தவறு பண்ணியாச்சுனாக்கா உங்களோட பென்ஷன் வந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் ஒருத்தரோட வயது வந்து 80 கிராஸ் ஆகிடுச்சு, 81 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 20% அடிஷனல் பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த அடிஷனல் பென்ஷனுக்கு டிஏ வந்து ஆட் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். இந்த அடிஷனல் பென்ஷன் வந்து யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எந்தெந்த கண்டிஷனில் கிடைக்கும் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே அதுக்கு முக்கியமான காரணம் அடிஷனல் பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கான முக்கியமான காரணம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி வந்து சரியான முறையில் அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து தவறாகவே இருந்திருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சோல்ஜர் போர்டு மூலிமா டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி அதை பாட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டில், அதாவது பிபிஓவில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை உங்களோட ஆதார்லேயும் இல்லை மற்ற சிவில் டாக்குமெண்ட்லையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து பண்ணலாம். ஸோ எந்த மாதிரி பண்ணாலுமே அது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த வந்து சேஞ்ச் பண்ணி பென்ஷன் டாக்குமெண்ட்லையும் சரி, சிவில் டாக்குமெண்ட்லையும் சரி ஒரே மாதிரியான டேட்டா வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காக முயற்சி வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போது ஸ்பார்ஸ் மைக்ரேஷன் முன்னாடி உங்களுக்கு இபிபிஓ வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த இபிபிஓவில் உங்களுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்திருக்கும். ஆஃப்டர் மைக்ரேஷன், ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பிபிஓவில் இபிபிஓவில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஸ்பார்ஸ் பிபிஓவில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இபிபிஓ படி இந்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கணும். அதே போல் ஸ்பார்ஸில் அப்டேட் ஆன அந்த வேறு டேட் ஆஃப் பர்த் வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் காலம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த இபிபிஓ வச்சு அவங்களோட ஸ்பார்ஸோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் வந்து இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டில் டேட்டா இருந்து ஆஃப்டர் மைக்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்பார்ஸில் உங்களுக்கு தவறான டேட்டா என்ட்ரி ஆகிட்டு வருது அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இபிபிஓ உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இபிபிஓவில் வந்து சரியான டேட்டா இருந்தாச்சு, ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கு அப்புறம் அது வந்து தவறாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே ஸ்பார்ஸ்ன்ற பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்து என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேனலில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த லெவல் ஜாயின் பண்ணிக்கணுமோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னாக்கா, டிசம்பர் மாதத்தோட பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா இது வந்து யாருக்குனாக்கா, யாரெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் நவம்பர் மாதத்தோட டியூ டேட் இருந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்போவுமே உங்களோட பென்ஷன் வரலை அப்படின்ற பட்சத்தில், மற்றபடி இது டிசம்பர் மாதம் மட்டும் இல்லை, வருஷத்தில் எந்த மாதமாக இருந்தாலும் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் எந்த மாதம் கொடுத்தீங்களோ அதுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு பென்ஷன் வரலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் வந்து 90% நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட்டில் தான் அது வந்து பிரச்சனை இருக்கும். அதனால் லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும், நீங்கள் கொடுத்த லைஃப் சர்டிஃபிகேட்டில் எப்படி மென்ஷன் ஆகிட்டு வரும் அப்படின்றத கிளியராக வந்து பாருங்கள். ஸோ முதல்ல உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கும்போது கவனமாக இருங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட பிடிஏ, பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி இல்லை அத்தாரிட்டி, ஸோ இந்த பென்ஷன் டிஸ்பூசிங் ஏஜென்சி கிட்ட தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டே வந்து கொடுக்கணும். யார் பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான்
அவங்களுக்கு நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியும். அவங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் உங்களோட பென்ஷன் வந்து நிறுத்தாமல் கண்டினியூவாக வந்து கிடைச்சிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிடிஏ வந்து ஒன்று சிபிபிசியாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகலையோ அவங்களுக்கு இது. சிபிபிசி பென்ஷனராக இருந்தாக்கா நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை பேங்க்லேயே போயிட்டு கொடுக்கலாம். டிபிடிஓ பென்ஷனராக இருக்கீங்க, டிபிடிஓ தான் உங்களோட பிடிஓவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகாமல் இருக்குனாக்கா நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை டிபிடிஓ ஆஃபீஸ்லேயே போயிட்டு நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகிடுச்சோ, அதாவது சிபிபிசிலேருந்து ஸ்பார்ஸுக்கும் டிபிடிஓலேருந்து ஸ்பார்ஸுக்கும் வந்து மைக்ரேட் ஆகிட்டு 12 இலக்கில் உங்களுக்கு ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் வந்து வந்தாச்சு. ஸோ அந்த பிபிஓ வச்சு தான் நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டே வந்து கொடுக்கணும். நீங்கள் பழைய இபிபிஓ நம்பர் வச்சு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அது உங்களோட பழைய பிடிஏக்கு தான் வந்து போகும். நீங்கள் ஸ்பார்ஸுக்கு வந்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண முடியாது. அதனால் யாரெல்லாம் ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆனீங்களோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஸ்பார்ஸ் பிபிஓவை மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது மட்டும்தான் ஸ்பார்ஸுக்கு வந்து அது சப்மிட் ஆகும். அப்போ தான் உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வரும். ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நீங்கள் தவறு பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து 2 லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது ரெண்டுமே ஒரே நபரோடது. இவங்க வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் போடாமல் அவங்க வந்து கொடுத்ததுனால அந்த லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பேங்க்குக்கு வந்து சப்மிட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து ஸ்பார்ஸ் பிபிஓ நம்பர் போட்டு கொடுத்ததுனால அது வந்து பிசிடிஏ அலகாபாத் ஸ்பார்ஸுக்கு வந்து சப்மிட் ஆச்சு. ஸோ இதில் பிசிடிஏ அலகாபாத் தான் நம்மளுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கறதுனால அவங்களுக்கு தான் நம்ம வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் பேங்க்குக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாக்கா அது வந்து சரியான லைஃப் சர்டிஃபிகேட் இல்லை, உங்களோட பென்ஷன் வந்து அங்கே நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கவனமாக நீங்கள் வந்து பார்த்து கொடுங்க. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எங்கேயும் போயிட்டு அலைய தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட மொபைல்லையே நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸ் ஒரு ஸ்டெப்பும் நம்ம வந்து கிளியராகவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். சர்வீஸ் பென்ஷனர் எப்படி கொடுக்கணும், ஃபேமிலி பென்ஷனர் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ அதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகும். உங்களோட பென்ஷன் வந்து நிற்காமல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனலில் ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு லைவ் போடலான்னு இருக்கும். ஸோ அது சனிக்கிழமை இரவு 7லேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே டைமில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டைமோ இல்லை கிழமையோ நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதிகப்படியான கிழமையோ டைம் வந்து யார் வந்து ஒரே மாதிரி சொல்கிறாங்களோ அந்த டைமில் நம்ம வந்து லைவ் போடுறதுக்காக முயற்சி வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 மாதம் வந்து லைவ் போடாது இருக்கோம். ஸோ இந்த வருஷத்துலேருந்து அது ஒவ்வொரு மாதமும் ஒரு லைவ் இல்லை 2 லைவாவது வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.